பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். இப்ப சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா, பெருமாளுடைய கடாட்சம் உங்களுக்கு என்றென்றும் தேவையில்லையா? பெருமாளுடைய பாதாரவிந்தத்தை நாம் பற்றிவிட்டாலே எல்லாமே நமக்கு ஜெயம்தான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த பாதாரவிந்தத்தை நாம் எப்படி அடைவது? அதாவது நம்மளுடைய உடலை நம்ம என்ன நினைப்போம், கடைசி காலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் படுத்தேன், என்னுடைய உடம்பெல்லாம் என்னுடைய ஆன்மாவை கடவுளுடைய பாதாரவிந்தத்திலே ஒப்படைச்சிடணும், அப்படிதான் நினைக்கிறோம். யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், நல்ல எண்ணங்களை மனதில் உருவாக்கிக்கணும், நல்லதே நினைக்கணும், கெட்ட விஷயங்களை நினைக்கவே கூடாது. அப்ப இந்த அதாவது பியூரிஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாட்டரை நல்ல வாட்டர் குடிக்கணும்னா வாட்டரை பியூரிஃபை பண்ணி கொடுத்தா மினரல் வாட்டருங்கிறோம். அந்த மாதிரி உங்களை பியூரிஃபை பண்ற ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தால நீங்க உங்க உங்களுடைய மனசையும் உடம்பையும் பியூரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கடவுளுடைய பாதார விந்தம் உங்க பக்கத்துல இருக்கும், நீங்க கட்டி அணைத்துக் கொள்ளலாம். என்ன பண்ணலாம்? எந்த மந்திரத்தை சொன்னா என்னுடைய மனசு, என்னுடைய இதயம், என்னுடைய கெட்டெண்ணங்கள் எல்லாமே பியூரிஃபை ஆகும்? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. மனசை யாராலையும் பார்க்க முடியாது இல்லையா? மனதானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். என்ன? போட்டி, பொறாமை நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மனசு அப்படியே போகும். ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், ஏய் கார் வாங்கிட்டேன்டா, ஐரன் கார் வாங்கியிருக்கேன் பார். அந்த சாவியை வாங்கி பார்த்து, மாப்பிள மாட போலாம், காரை பார்க்கலவா, நாம போவோம். ஆனா மனசானது போக விடாது. அவனே கார் வாங்கிட்டான், நீ இன்னும் வாங்கல, அப்படி நம்ம மனசு நம்மள நச்சரிக்கும். இரண்டாவது, பொறாம வரும். அப்ப நீ வாங்கிட்டியா காரு, அதே ஐரன் அதுக்கு மேல வாங்கி நான் வேற பிராண்ட்ல வாங்கி காட்டுறேனா இல்லையா பார் அப்படிங்கிற மனசு சொல்லும். அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனசு. அந்த மனசெல்லாம் அடக்கி எண்ணங்களை நல்லா வச்சுக்கக்கூடிய மந்திரத்தை நான் இப்ப சொல்லி தர போறேன். இரண்டாவது, வாழ்த்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாலும் பொறாமைகள் எல்லாம் தூக்கி போட்டு, கார் வாங்கினியாம், ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா இருப்ப, ஆல் தி பெஸ்ட், அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தைகளை நம்ம மனசுல கொண்டு வந்துட்டா போட்டிகளும் பொறாமைகளும் என்னைக்கும் மனசுல இருக்காது. அப்ப உங்க மனசை பியூரிஃபை பண்ணக்கூடிய மந்திரம் எது? இதோ ஸ்ரீமன் நாராயணாய, அவ்வளவுதான் மந்திரம். ஸ்ரீமன் நாராயணாய. ஆய அப்படின்னா என்னுடைய மனசெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்றேன், அதை பியூரிஃபை பண்ணிடுங்கிறதா அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 21 முறை பெருமாள்கிட்ட சொல்லிட்டு உங்க பூஜை ரூம்ல, எங்கேயும் சொல்ல வேண்டாம், உங்க பூஜை ரூம்ல விளக்கேற்றி டெய்லி குளிச்சுட்டு வந்துடுறீங்களா? நேரம் காலம் டைம் எதுவுமே கிடையாது. இந்த மந்திரத்தை 48 நாள் சொல்லணுமா? கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்னைக்கெல்லாம் சொல்ல முடியுதோ அன்னைக்கெல்லாம். அச்சோ நான் இன்னைக்கு அவசரமா வந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன், ஆனா டிராபிக்ல இருக்கேன், வண்டியில 2 வீலர்ல இருக்கேன், பரவாயில்ல, டக்குன்னு ஆரம்பிங்க, 29 ஸ்ரீமன் நாராயணாய, ஸ்ரீமன் நாராயணாய, ஸ்ரீமன் நாராயணாய மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. இல்ல நான் கார்ல போறேன் மறந்துட்டேன், பரவாயில்ல சொல்லுங்க, நான் ட்ரெயின்ல போறேன், எங்க வேணாலும் அந்த நாராயணனை மனசார நினைச்சு நீங்க சொல்ல 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 ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மனசானது பியூரிஃபை ஆகி 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 கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு மறைந்து நல்ல எண்ணங்கள் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு கெட்ட விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்ம மைண்டானது மாறி போய் கெட்டதையே நினைச்சு கொண்டே இருக்கும் அப்படியே. ஆனா நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து நல்ல விஷயங்களை நினைச்சிட்டோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு என்னைக்கும் கிடைத்து கொண்டே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன பண்ணோம், கெட்ட எண்ணங்களை விட்டொழித்து நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டுமானால் ஸ்ரீமன் நாராயணாய நமக அந்த மந்திரத்தை தினமும் 21 முறை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையின் வைப்ரேஷனே மாறி போயிடும். செய்யறீங்களா? சொல்லுங்க. காசா பணமா குளிச்சுட்டு வந்து சொல்லுங்க, உட்கார்ந்து சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்ல.
நின்னுண்டு உங்க பூஜை ரூம்ல கை கூப்பி சொல்லுங்க. மறந்து போச்சா? கவலைப்படாதீங்க. டிராவலிங்ல சொல்லுங்க, சோஃபால உட்கார்ந்து எப்ப வேணாலும் சொல்லலாம். ஆனா இது சொல்ல சொல்ல உங்களுடைய மனசானது இறைவனுடைய பாதார விந்தத்திலே போய் சரணடையும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? நல்வாழ்க்கை தான் நமக்கு வேணும் இல்லையா? நல்லபடியா வாழணும். யார் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. வாங்கிட்டியா? அப்பா ரொம்ப ஹாப்பிப்பா, நீ எப்ப முன்னேறுவன் நினைச்சுட்டே இருந்தேன், முன்னேறிட்ட, வெரி குட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல என்னைக்கு நம்ம கத்துக்கிறோமோ, பொறாமைகள் எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு ஹைரண்டுக்கார வாங்கியிருக்காரு இல்லையா, அதை விட 4 படி மேல போய் நிப்பீங்க அவருடைய இதயத்துல. சே, என்ன ஒரு அருமையான நண்பர்ப்பா. நான் சொன்னோன்னு என்ன அப்படியே வாழ்த்தி சாவியை கொடுத்தாரு எனக்கு. கிரேட் பர்சன் சொல்லுவார் இல்லையா, அந்த வார்த்தை வாங்கறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும். பணம் எங்க வேணாலும் சம்பாதிக்கலாம், நல்ல பெயர் எடுப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். செய்றீங்களா? சொல்லுங்க. ஸ்ரீமன் நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மனசு சரியில்லை, மனசு குழப்பமா இருக்கு, எனக்கு மனோவியாதி வந்துடும் போல இருக்கு, யார் வேணாலும் சொல்லலாங்க. சொல்லுங்க. என்ன மந்திரம்? சொல்லுங்க. ஸ்ரீமன் நாராயணாய. அவ்வளவுதாங்க. சொல்லிட்டீங்களா? வெரி குட். டெய்லி சொல்லிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி